Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம இயல் 1 தமிழில் நெடுவினா ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கைடில் ஆன்சர்ஸ் தான் நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் 10th ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாதவங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த நெடுவினா பார்த்தீங்கன்னா, நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. ஸோ இது பெருசாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குறிப்பு சட்டகம் எழுதிட்டு முன்னுரை, நாட்டு வளமும் சொல் வளமும், அடுத்து விளைபொருள்களின் மிகுதி, நெல் வகைகள், பயிர்களின் பகுதி, கிளை பெயர் வகை, குலை பெயர் வகை, பழத்தோலின் பெயர் வகை, மணி பெயர் வகை, இளம் பயிர்களின் பெயர் வகை, பல சொல் வகை, முடிவுரை. ஸோ இது குறிப்பு சட்டகம் எழுதிடும். என்னென்னா நம்ம வந்து இங்கே வந்து விவரிக்க போகிறோம் இந்த நெடுவினால அப்படின்றது. முன்னுரை, நாடும் மொழியும் நமது இரு கண்கள், தமிழின் சொல்வளத்தை இக்கட்டுரை மூலம் காண்போம். நாட்டு வளமும் சொல் வளமும், இது செகண்ட் ஹெட்டிங் இருக்கு இல்லையா. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன. நாட்டு வளமும் சொல் வளத்தை உருவாக்குகிறது, சொல் வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டு, இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. இப்போ தாள் அப்படின்னா நெல் ஓகேவா. அடுத்து கேழ்வரகுக்கு. தோகை அப்படின்னும் போது சோளம், கரும்பு. ஓலை தென்னை ஓலை, பனை ஓலை. இலை வேப்ப இலை, புளிய இலை. அடுத்து வினை பொருள்களின் மிகுதி. விளைபொருள்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறது. நெல் வகைகள் செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை. சம்பா நெல் வகையின் பெயர்கள்: ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல்வளத்தை உணர்த்த உதவுகின்றன. 4th, தமிழ்நாட்டில் விளைபவை: வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் விளைவதில்லை. இவ்விளைச்சலால் தமிழில் அது சார்ந்த சொல்வளம் பெருகியிருக்கிறது. அடுத்து பயிர்களின் பகுதி ஹெட்டிங். பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம் பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் உள்ளன. இதனால் தமிழ் சொல்வளம் பெருகுகின்றன. கிளை பெயர் வகை: மாபெரும் கிளை கவை எனப்படுகிறது. கவையில் இருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது சிறுகிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை. ஸோ பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருந்தாலும் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து எழுதுனிங் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா. சினையில் இருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இனுக்கு. குலை பெயர் வகை. குலை என்னென்ன குலைனா அவரை கொத்து, திராட்சை குலை, துவரை கொத்து, கொடி முந்திரி, வாழைத்தாறு, கேழ்வரகு கதிர். பழத்தோலின் பெயர் வகை. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி எனப்படுகிறது. பழத்தோலின் மேல் பகுதி திண்ணமாக இருந்தால் தோல் வன்மையாக இருந்தால் ஓடு. அடுத்து மணி பெயர் வகை. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. அதாவது தானியங்கள் அதோட குறிக்கும் சொல்: நெல், புல், கம்பு, கூலம், வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, கடலை, புலி, காஞ்சிரை அதாவது நச்சுமரம், காள், மா, பனை, கொட்டை, தென்னை, தேங்காய், அவரை, உளுந்து, பயிறு, கத்தரி, மிளகாய், விதை, வேம்பு, ஆமணக்கு, முத்து, தென்னை, தேங்காய், அவரை, துவரை, முதிரை. இளம் பயிர்களின் பெயர் வகை. நெல், கத்தரி வந்து நாற்றுன்னு சொல்லுவோம். அடுத்தது மா, புளி, அடுத்து வாழை, கன்று, தென்னை, பிள்ளை, பனை, மடலி அல்லது வடலி. பல சொல் வகை. வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உட்பட மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ்ச்சொல் வளத்தின் சிறப்பை புலப்படுத்துவதை பாவாணர் உணர்த்துகிறார். முடிவுரை. சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தை நாகரிகத்தையும் உணர்த்துகிறது. பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு நெடுவினாக்கான ஆன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா, காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. கவிஞன் யானோர் காலக்கணிதம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பாடலோட நயம் பாராட்டி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கைடு இல்லாதவங்க நீங்கள் எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா. எப்படியும் நீங்கள் வந்து இது வச்சுருப்பீங்க இல்லையா, கிளாஸ் ஒர்க் நோட்டு.
காலக்கணிதம் என்ற தலைப்பில் அமைந்த இக்கவிதை கண்ணதாசன் கவிதைகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கவிஞரின் கற்பனையில் உருவான இக்கவிதையில் இடம்பெற்றுள்ள நயங்களை காண்போம். பாடலின் திரண்ட கருத்து பாடலின் முழுமையாய் உணர்த்தும். திரண்ட கருத்துனா அந்த பாடல் கொடுத்துருக்க பாடலோட ஒரு கருத்து என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. கவிஞனாகிய நான் காலத்தை கணிப்பவன் ஆவேன். என் மனதில் தோன்றும் உண்மைகளை அனைவரும் அறியும்படி செய்வேன். புவியில் அனைவராலும் புகழப்படும் தெய்வம் நான். பொன்னை விட விலை மதிப்பற்றது என்னுடைய கவிதைகள் என்ற செல்வம். இவையெல்லாம் சரியென்று கூறினால் அவற்றை கவிதையாக கூறுவது என் பணியாகும். தவறு என்று கூறினால் இவையெல்லாம் சரியென்று கூறினால் அவற்றை கவிதையாக கூறுவது என் பணியாகும். தவறு என்று கூறினால் அவற்றை எதிர்ப்பது என் பணியாகும். உருவாக்குதல், அழித்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் இறைவனும் நானும் மட்டுமே அறிவோம். அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. மனதை தொடுவது மையக்கருத்து. அதாவது மையக்கருத்து இந்த பாடலோட திரண்ட கருத்து கொடுத்துட்டோம். அடுத்து மையக்கருத்து. காலத்தை கணிப்பதால் கவிஞன் காலத்தை வென்றவன் ஆகிறான். அந்த வகையில் தத்துவங்களும் நம்பிக்கைகளும் கவிதையில் மிக்குக காணப்படுகின்றன. படைக்கு அழகு யானை, பாடலுக்கு அழகு மோனை. மோனை நயம் எழுத போகிறோம். செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை ஆகும். கவிஞன் காலம், அதாவது ஆக்கல் அவனும், மாற்றம் மாறும். எதுகை நயம். மயிலுக்கு அழகு தோகை, செய்யுளுக்கு அழகு எதுகை. செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை ஆகும். சான்று. இவை சரி, இவை தவறு. புகழ்ந்தால் இகழ்ந்தால், அதாவது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது வை. இயைபு. செய்யுளின் இயைபு படிப்போருக்கு வியப்பு. செய்யுளில் கடைசி எழுத்தோ அசையோ சொல்லோ ஒன்றி வர தொடுப்பது இயைபு ஆகும். சான்று. மாட்டேன் இன்னு. அடுத்தது தருவேன் தட்டுவேன். அணிநயம். கோவிலுக்கு அழகு மணி, செய்யுளுக்கு அழகு அணி. இப்பாடலில் உருவக அணி பயின்று வந்துள்ளது. சான்று. கவிஞன் யானோர் காலக்கணிதம். ராமனுக்கு அழகு வில், செய்யுளுக்கு அழகு சொல் நயம். கவிஞனின் கற்பனை உலகம் வியப்புக்குரியது. புதிய சொல்லாட்சிகளையும் பொருளையும் கவிஞன் உருவாக்கிய வண்ணம் இருப்பான். சான்று. உருப்பட வைப்பேன், ஊர்ப்புறந் தருவேன். இது வந்து கவிதை நயம் பாராட்டுதல். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னுரை. பா. சிங்காரம் புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர். இவர் இந்தோனேஷியாவில் இருந்த போது 2ஆம் உலகப் போர் மூண்டது. அப்போது கடல் வழியாக பலர் தெற்கிழக்கு ஆசிய நாடுகளில் குடியேறினர். அவர்களுள் இவரும் ஒருவர். கடலில் சென்ற நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினமாகும். இப்புதினத்தில் உள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்புச் சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை விவரிப்பதை காண்போம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வர்ணனை பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும்படி அழகுற விவரித்து கூறுதல் வர்ணனை ஆகும். வர்ணனைனா என்னன்றது கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்துவிட்டது. மேகப்பொதிகள் பறந்து திரண்டு ஒன்றாக கும்மிருட்டாய் சேர்ந்து நின்றன. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன. காற்றையே காணோம், ஒரே இறுக்கம். தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளித்தது. வானம் பிளந்து தீ கக்கியது. மழை வெள்ளம் கொட்டுகிறது. தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது. மூழ்கி நீந்துகிறது. தாவி நீந்துகிறது. அடுத்து மூடைகள் சிப்பங்கள் நீந்தோடி மறைகின்றன. அலைகள் ஒன்றன்பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்த பிந்தியதாய் வந்து மொத்தென்று கப்பலை மோதின. பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டமாய் பறந்து விளையாடின. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க பாயிண்ட் வைஸ். அடுக்கு தொடர்களையும் கேட்டிருந்தாங்க இல்லையா? அடுக்கு தொடர்கள். இசையை நிறைவு செய்யும் பொருட்டு ஒரு சொல் 2, 3 அல்லது 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும். பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். அடுக்கு தொடருக்கான ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு, எங்கே அருவி ஓடி வாருங்கள்
நடுநடுங்கி, விழுவிழுந்து, இருட்டிருட்டு, தாவித் தாவி, குதிகுதித்து, கூட்டம் கூட்டமாய், பறந்து விளையாடின. ஒலிக்குறிப்பு சொற்கள். ஒலி அல்லது ஓசையை போன்ற சொற்களை குறிப்பது ஒலிக்குறிப்பு ஆகும். ஒருவரின் செயல் ஏற்படுத்தும் சத்தத்தை அல்லது ஒன்றின் சத்தத்தை மனம் உணரும் வகையில் குறிக்கும் சொல். கிடுகிடுக்கும், முழுமுழுவென, நொறுநொறு, மரமரப்பு, சிலுசிலு, கிறுகிறு, மொத்த மொத்தென்று, கெக்களித்தன, திடுமென, யொங் கொயிங் புயிங் கொயிங் புயிங் கொயிங் புயிங் அடுக்குத் தொடரும் இரட்டை கிளவியும் ஒலிக்குறிப்பின் வகைகளாகும். முடிவுரை. புயலிலே ஒரு தோணிக்கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்குத் தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி பாட்டை மிகவும் தத்ரூபமாக காட்டுகிறது. மேலும் நாமே அக்கப்பலில் பயணம் செய்ததை போன்ற ஓர் உணர்வை அவை கொடுக்கின்றன. இதோட நெடுவினா ஓவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இயல் 1 புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பலவுள் தெரிக இருக்குது, மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம். அதை சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். புக்கு எனக்கு இல்லாததால் நான் புக்கில் மார்க் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர்ஸ் வேணும்னு கேட்டதுனால அப்படி கைட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புக்கு கிடைச்ச உடனே நான் அதை அதில் மார்க் பண்ணி கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.